ஒரு அழகான கிராமத்தில் கோகுல்நாத் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் ஒரே ஒரு குறை இருந்தது. அவனுக்கு அசாதாரணமாகவே பயம் இருந்தது. அவன் இரவு நேரங்களில் மட்டும் மழை பெய்யும் போது அந்த மழையின் ஒலியையும் காற்றின் குரலையும் கேட்டு பயந்து விடுவான். ஒரு நாள் கோகுல்நாத் தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவர்கள் அனைவரும் அசாத்தியமான கதைகளை பேசிக் கொண்டிருந்தனர். அவன் நண்பர் ஒருவர், கோல்நாத், நீயும் மழையில் நனைய வேண்டும் என்றான். கோகுல்நாத் பயத்தில், இல்லை, மழை வந்தால் நான் வெளியே வரமாட்டேன் என்றான். அந்த நண்பர், நீ பயப்படாதே, மழை வந்தால் அது உனக்கு மகிழ்ச்சி தரும். கோகுல்நாத் அச்சத்தில் இருந்தாலும் அவன் நண்பர்களின் உற்சாகத்தை பார்த்து, சரி, நான் முயற்சிக்கிறேன். மழை பெய்யத் தொடங்கியது. கோகுல்நாத் முதலில் பயந்தான். ஆனால் அப்போது அவன் பார்த்தது, மழை தண்ணீரில் குதிக்கும் போது அது எப்படி ஒரு அழகான இசையை உருவாக்குகிறது என்பதை. அவன் குதிக்க ஆரம்பித்தான். அவன் நண்பர்கள் கூட குதிக்க ஆரம்பித்தனர். அவன் உணர்ந்தான், பயம் என்பது சில நேரங்களில் இன்பத்தை மறைத்து விடுகிறது. அவன் மழையில் குதிக்கும் போது அவன் மகிழ்ச்சியடைந்தான். மேலும் அவன் பயம் மறந்துவிட்டது. அந்த நாளில் கோகுல்நாத் ஒரு பாடல் பாடினான். மழை வரும்போது நான் பயப்பட மாட்டேன், நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று. அவன் இப்போது மழையை சந்தோஷமாக எதிர்நோக்குகிறான். கோகுல்நாத் தனது பயத்தை கடந்து புதிய அனுபவங்களை அனுபவிக்க கற்றுக்கொண்டான். அவன் நண்பர்களுடன் சேர்ந்து மழையில் விளையாடி வாழ்க்கையின் அழகுகளை உணர்ந்தான். இது கோகுல்நாத் மற்றும் மழையின் கதையாகும். பயத்தை எதிர்கொண்டு மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கும் ஒரு சிறுவனின் பயணம்.